Lord has not revealed himself to us, we would not be sitting here. தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இராவிட்டால் நாம் இங்கே உட்கார்ந்திருக்க மாட்டோம். We'll be out in the world, நாம் உலகத்தில் இருந்திருப்போம், destroying our own soul. நம்முடைய ஆத்துமாக்களை அழித்து கொண்டிருக்கிறவர்களாய் உலகத்தில் இருப்போம். It is God's mercy that he revealed himself to us. தேவனுடைய இரக்கம்தான் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. And gave us eternal life. நமக்கு நித்திய ஜீவனையும் அவர் கொடுத்திருக்கிறார். So let's be thankful to the Lord for all that he has done for us. அவர் நமக்கு செய்திருக்கிற எல்லாவற்றுக்காகவும் நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். We should not take anything for granted. எதையும் ஏனோ தானோ என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். Last week I was some time back I was meditating about the life of Elijah the prophet. கடந்த நாட்களிலே எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். I was really blessed by that, what the Lord spoke to me through his life. எலியாவுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் எனக்கு பேசிய காரியங்களிலே கூலமாக என்னை ஆசீர்வதித்தார். Elijah, he was a great man of God at that time, in his time. எலியா தன்னுடைய நாட்களிலே ஒரு பெரிய தேவ மனுஷனாய் இருந்தார். He did mighty things for God. அவர் தேவனுக்கென்று பலத்த காரியங்களை அவர் செய்தார். We all know the story. நம்ம எல்லாருக்கும் அவருடைய சம்பவம் தெரியும். He was very fearless. அவர் மிகவும் ஒரு தைரியமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். But we also know at some point of time, in certain circumstances, he feared. ஆனால் சில சமயங்களிலே ஒரு சில சூழ்நிலைகளிலே அவர் பயந்தவராக இருந்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். We can't point finger at him. அவரை பார்த்து நீர் இப்படி பயப்பட்டீரே என்று அவரை பார்த்து நாம் விரல் நீட்ட முடியாது. He was living at a time in the old covenant times. அவர் பழைய உடன்படிக்கையின் நாட்களிலே வாழ்ந்த ஒரு மனுஷன். He, like you and I, know about the love of Christ, what Christ did for us on the cross. He didn't know anything. கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்தும் கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்தும் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறதை போல அவர் அறிந்திருக்கவில்லை. He didn't know that Jesus defeated all the enemies, Satan, on the cross. சத்ருவாகிய சாத்தானை அவனுடைய எல்லா சத்துருக்களையும் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து ஜெயித்து விட்டிருக்கிறார் என்பதை எலியா அறிந்திருக்கவில்லை. He didn't know that Jesus, though he died, he overcame death. He was resurrected. இயேசு மரித்த போதிலும் அவர் ஒருவரே உயிரோடு எழுந்தார் என்பதையும் அவர் அறிந்திருக்கவில்லை. Today we know from the scriptures the Lord Jesus is sitting on the throne and he has all authority in heaven and earth. வேத வாக்கியங்களின் மூலமாக இன்றைக்கு நமக்கு ஒன்று தெரிந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். He didn't have the promise that you and I have, that all things work together for good to those who love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறதை போல அவருக்கு வாக்குத்தத்தம் இல்லை. So we don't have any excuse to fear. ஆகவே நாம் பயப்படுவதற்கு நமக்கு எந்த சாக்குப்போக்கும் இல்லை. Many Christians, of course, they fear. அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். We don't need to fear like Elijah. எலியாவை போல நாம் பயப்பட தேவையில்லை. Yes. He had the Holy Spirit only upon him, whereas we have the privilege of having the Holy Spirit within us. எலியாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே மாத்திரம்தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். So there is no need for us to yield to discouragement. ஆகவே சோர்வுக்கு நாம் இடம் கொடுப்பதற்கு நாம் ஒருபோதும் நமக்கு தேவையில்லை. The self pity, discouragement that comes through fear. பயத்தின் மூலமாக வருகிறதான சுய பச்சாத்தாபம், பயம், சோர்வு இதற்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. Elijah had it. ஆனால் எலியா அதற்கெல்லாம் அவையெல்லாம் பெற்றிருந்தார். He suffered because of that. அது நிமித்தமாக அவர் பாடுபட்டார்.
As I said, he had the Holy Spirit only outside him. நாம் சொன்னது போல அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மேலாகத்தான் இருந்தார். And so he was overwhelmed by all those things. ஆகவே அப்படிப்பட்ட பயம், சோர்வு, அதேரியமைகளினாலே அவர் மிகவும் அமிழ்த்தப்பட்டார். Like, in the Gospels we read about Peter. சுவிசேஷங்களிலே நாம் பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். He was walking on the sea. பேதுரு கடலிலே நடந்தார். Suddenly he saw the circumstances around him. திடீரென்று தன்னை சுற்றி இருந்த சூழ்நிலைகளை பார்த்தார். And he was going into the water. உடனே தண்ணீருக்குள்ளாக அமிழ்ந்தார். It's because of fear. அது பயத்து நிமித்தமாய் உண்டானது. Elijah, he was a very strong person. எலியா மிகவும் ஒரு வலிமையான ஒரு நபராக இருந்தார். You all know what all the mighty things he did. அவர் செய்த என்ன வலிமையான காரியங்கள் என்பதெல்லாம் குறித்து நாம் வாசிக்கிறோம். The way he was introduced in the scriptures. வேத வாக்கியங்களிலே எலியா எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார்? It was so interesting. அதை பார்ப்பது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. How the Holy Spirit, wrote about him. பரிசுத்த ஆவியானவர் எப்படி எலியாவை குறித்து எழுதுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. It says in 1 Kings chapter 17 verse 1. 1 ராஜாக்கள் 17:1 நாம் வாசிக்கிறோம். He was one among the settlers of Gilead. அவர் கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. And he is introduced as a person who stand before the Lord always. அவர் யார் என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கிற ஒரு மனுஷன். As the Lord, the God of Israel lives, before whom I stand. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். He was living before the Lord. அவர் கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்தார். He did not live before the Lord to get some ministry. இதோ ஒரு ஊழியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கர்த்தருக்கு முன்பாக வாழவில்லை. Or that he'll have the ability to do mighty things for the Lord. அல்லது கர்த்தருக்கென்று வல்லமையான காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் கர்த்தருக்கு முன்பாக வாழ பிரயாசப்படவில்லை. He realized that it is his necessity to stand before the Lord always, not as a duty. அது ஒரு கடமையாக அல்லாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதுமே நிற்க வேண்டியது ஒரு அது தேவை, அது அவசியம் என்பதை அவர் கண்டார். Not just a duty. அது ஒரு கடமை மாத்திரம் அல்ல. He was standing before the Lord so that one day he will bring fire, not for that, not for that cause. அவர் கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்தது ஒரு நாளிலே நான் வானத்திலிருந்து அக்கினியை இறக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. Though he lived in the Old Testament, Old Covenant times, the testimony about him we read in 1 Kings chapter 18 verse 37. அவரை குறித்த பழைய உடன்படிக்கையிலே அவர் எலியாவை குறித்த சாட்சியை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். His passion is not to do miracles. அவருடைய வாஞ்சை நான் ஏதோ அதிசயம் அற்புதம் செய்ய வேண்டும் என்பதாக இல்லை. His passion is not to make fiery preaching. வல்லமையான அக்னிமயமான ஒரு பிரசங்கத்தை செய்ய வேண்டும் என்பது அல்ல அவருடைய விருப்பம். His passion, as we read here in verse 37, that these people may know that you, O Lord, are God. 37ஆம் வசனத்திலே 1 ராஜாக்கள் 18:37 நாம் வாசிக்கிறபடி, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. That was his passion. அதுதான் அவருடைய இருதயத்தினுடைய ஒரு வேட்கையாக இருந்தது. He was standing before the Lord so that, Lord, the people around will know that you are God, you are the true God. ஆண்டவரே கர்த்தாவே நீர்தான் மெய்யான தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கர்த்தருடைய பிரசன்னத்திலே சந்நிதியிலே எப்பொழுதும் நின்றார். And one more thing. இன்னும் ஒரு காரியம், his desire is that everyone should know that God, you have turned their hearts, not by my preaching, that you have turned their hearts to you. ஆண்டவரே நீர் ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பினீர், என்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக அல்ல, நீரே அவருடைய இருதயங்களை திருப்பினீர் என்று அவர்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். He had such a passion that the Lord's name should be glorified, should be lifted up. கர்த்தருடைய நாமம்
மகிமைப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு தீராத வேட்கை அவர்களுடைய இருதயத்தில் இருந்தது. And no, he was a very simple person. அவர் ஒரு எளிமையான ஒரு நபராக இருந்தார். And it says, as we read, he was of the settlers of Gilead. அங்கே கீலேயாத்தின் குடிகள் அங்கே வந்து குடியேறினவர்கள் அவர்களிலே ஒருவர் தான் எலியா. Yes, they were wandering here and there. Finally, they came and settled in Gilead. ஒரு கூட்டத்தினர் அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். கடைசியிலே கீலேயாத்திலே வந்து குடியேறினார்கள். All these people, if he had a lot of money, he would have settled in one place. If he had a lot of money, he would not be, going here and there. அவருக்கு ஏராளமான பணம் இருந்திருக்குமானால் அவர் அங்குமிங்கும் அலைந்திருக்க வேண்டியிருக்காது. அவர் ஒரு இடத்துல ஏற்கனவே இருந்திருப்பார். He would have been in his native place. அவர் தன்னுடைய சொந்த ஊரிலே இருந்திருப்பார். But he might be a poor person. அவர் ஒருவேளை ஒரு ஏழையான நபராக இருந்திருக்க முடியும். But I believe he had a content heart. அவருக்கு ஒரு திருப்தியுள்ள இருதயம் இருந்தது என்று நான் நம்புகிறேன். He was living very, very simply, I believe. அவர் மிக மிக ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I understand God was looking for such a simple persons. தேவன் அப்படிப்பட்ட எளிமையான நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். Even today he is looking for simple person. இன்றைக்கும் ஒவ்வொரு நபராய் அவர் அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். Simplicity means not fighting with others. எளிமை என்றால் மற்றவர்களோடு போராடுகிறது, சண்டையிடுகிறது. Not murmuring because of the situations. சூழ்நிலை நிமித்தமாக முறுமுறுக்காமல் இருப்பது. And we know for sure Elijah was a person who did not murmur for food. உணவை குறித்து முறுமுறுக்காத நபர் எலியா என்பதை குறித்து நாம் நிச்சயிக்கலாம். And because he was constantly aware of God's presence in his life. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே தொடர்ந்தேச்சியாக கர்த்தருடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவராய் இருந்தார். He was always standing before the Lord. அவர் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். He listened to God's voice. அவர் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வந்தார். Spent time with God. தேவனோடு நேரம் செலவிட்டார். Lot of time. ஏராளமான நேரத்தை தேவனோடு செலவிட்டார். And no wonder God spoke to him and he was God's spokesperson in his time. தேவன் அவரோடு பேசினதும் தம்முடைய நாட்களிலே தேவனுக்கு ஒரு வாயாக அவர் இருந்ததும் நமக்கு எந்த ஒரு ஆச்சரியத்தையும் அது கொடுக்கிறதில்லை. And what an authority God gave him. என்ன விதமான ஒரு அதிகாரத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார் பாருங்கள். Says we read in 17 verse 1. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எலியா சொல்லுகிறார். He said, there shall be no dew or rain these years except by my word. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லுகிறார். He was not saying except by God's word. தேவனுடைய வாக்கின்படியே அன்றி என்று சொல்லவில்லை. God gave him authority, spiritual authority. He said, there will be no dew or rain these years except by my word. தேவன் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தபடினாலே அவர் சொல்லுகிறார், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லுகிறார். God even today wants us to be such a simple persons. தேவன் இந்த நாட்களிலும் நாம் இப்படிப்பட்ட எளிமையான நபர்களாக இருக்கும்படி விரும்புகிறார். He doesn't want us to murmur because of earthly things. பூமிக்குரிய காரியங்கள் நிமித்தமாக நாம் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார். Fight for earthly things. பூமிக்குரிய காரியங்களுக்கு நாம் போரிடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. But obey him. ஆனால் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். Another thing இன்னும் ஒரு காரியம் we learn from him is he was always, the Lord did not allow him to be in a comfortable zone. இன்னொரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், தேவன் எலியா ஒரு இடத்திலே ஒரு சௌகரியமான இடத்திலே செட்டில் ஆக வேண்டும் என்று அவர் அனுமதிக்கவில்லை. He did not seek comfort. அவர் சௌகரியத்தை தேடவில்லை. So I realized that to be a prophet of God, to be a mouthpiece of God, if I seek comfort, I cannot be a mouthpiece of God. ஆகவே தேவனுக்கு ஒரு வாயாக இருப்பதற்கும் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருப்பதற்கும் நான் விரும்பினால், நான் சௌகரியத்தை விரும்புவனாக இருந்தால் அப்படி அது நடக்காது. The Lord always moved him to not in a comfortable zone. தேவன் அவரை எப்பொழுதுமே அங்குமிங்கும் அனுப்பி கொண்டே இருந்தார். ஒரு சௌகரியமான இடத்திலே செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று அவரை அப்படி அனுமதிக்கவில்லை. Elijah was ready for that. எலியா அதற்கெல்லாம் ஆயத்தமுள்ளவராக இருந்தார். He settled in Gilead as we read in verse 3. அவர் நாம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல கீலேயாத்திலே அவர் போய் தங்கினார். And God told him to go away from Gilead.
தேவன் கிளையாத்தை விட்டு நீ விடத்தை விட்டு நீ வேறு திசைக்கு போ என்று சொன்னார். When God said, go away from Gilead and go to the brook Kerith and hide yourself. நீ அந்த இடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு என்று சொல்கிறார். It was not a river as we read in English, it's a brook. நாம் இங்கே தமிழிலே ஆற்றண்டை என்று நாம் வாசிக்கிறது போல அது ஒரு ஆறு அல்ல, அது ஒரு சிறிய ஓடை. The Lord told him to go and hide yourself in that place. அந்த இடத்திலே நீ போய் உன்னை ஒளித்துக்கொள் என்று எலியாவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார். Let us put ourselves in that place. நம்மை நாம் அந்த இடத்திலே நாம் வைத்து பார்ப்போம். What all the things we will think about. நாம் என்னென்ன காரியத்தை குறித்தெல்லாம் நாம் யோசிப்போம். Oh, if I go there and what I will eat. நான் அங்கே போனால் நான் என்னத்தை சாப்பிடுவேன்? To drink from a brook. ஒரு ஓடையிலிருந்து தண்ணீர் குடிப்பதா? There is going to be no rain. மழை இருக்க போவதில்லை. How will I get drinking water? How long should I stay there? நான் எவ்வளவு காலம் அங்கே நான் தங்கி இருக்க வேண்டும்? நான் எப்படி நான் தண்ணீர் குடிப்பது? He did not ask one question to the Lord. ஆண்டவரை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வியும் எலியா கேட்கவில்லை. Will there be any shed, Lord, to some roof above me? எனக்கு நிழல் உண்டாகும்படி ஏதாவது எனக்கு தலைக்கு மேலே ஏதாவது கூரை இருக்குமா ஆண்டவரே? It's going to be very hard. வெயிலா இருக்க போகிறது. Will I have something above me to protect me from the scorching sun? சுட்டெரிக்கிற வெயிலிலே என்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக என் தலைக்கு மேலே ஏதாவது கூரை நிழல் ஏதாவது கிடைக்குமா ஆண்டவரே? And Lord, how long should I be like this? ஆண்டவரே, நான் எவ்வளவு காலம் நான் இப்படியே இருக்க வேண்டும்? He could have complained. He could have made 1,000 complaints to the Lord. இப்படி ஒரு 1000 குறைகளை ஆண்டவரிடத்திலே அவர் வைத்திருக்க முடியும். But he was a man standing before the Lord always. ஆனால் எலியா தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். And so he immediately obeyed. ஆகவே உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார். In verse 5 we read, so he went and did according to the word of the Lord. 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கினான். He never questioned God's guidance. தேவனுடைய வழிநடத்துதலை ஒருபோதும் எலியா கேள்வி கேட்கவில்லை. And soon after, the brook dried up. அந்த ஓடை அந்த நீரூற்று வற்றினவுடன் No complaint again. அப்பொழுதும் எந்த குறை சொல்லுதலும் இல்லை. He just waited till a word come from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும் வரை எலியா காத்திருந்தார். That was a real challenge. அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. It's a challenge for all of us. நமக்கும் கூட நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சவாலாய் தான் இருக்கிறது. How quickly we complain. எவ்வளவு எளிதாக நாம் சீக்கிரமாக நாம் குறை சொல்லி விடுகிறோம். Murmur. முறுமுறுக்கிறோம். That is maybe that's a reason why we are not able to hear what God is speaking to us. அது நிமித்தமாகத்தான் நாம் தேவன் நமக்கு பேசுகிறதை நாம் கேட்க முடியாமல் இருக்கிறதோ? That we have to go and seek somebody else to make decisions for us. நமக்கென்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டி வருகிற சூழ்நிலையிலே நாம் வேறொருவருடைய ஆலோசனையை சார்ந்திருக்க வேண்டி இருக்கிறது. Elijah was not at all worried by any of the things happening around him. எலியா தன்னை சுற்றி நடக்கிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர் கவலைப்படவே இல்லை. The word of God, the will of God, that was his number one priority in his life. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் தான் எலியாவுடைய வாழ்க்கையிலே முதலாவது முன்னுரிமையாக இருந்தது. Word of God is more than food to him. Food to him, and the will of God is also more than food to him. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் தான் அவருக்கு சாப்பிடுகிற ஆகாரத்தை காட்டிலும் மேன்மை உள்ளதாக இருந்தது. That's the spirit of Elijah. அதுதான் எலியாவினுடைய ஆவி. No murmuring, no complaint. எந்த ஒரு முறுமுறுப்பும் எந்த ஒரு குறை சொல்லுதலும் இல்லை. And then after the brook dried up, the Lord asked him to move from that Kerith, the place Kerith, to a place in faraway place. அந்த Saribath. அந்த ஓடை வற்றின பிறகு அந்த கேரித் அங்கே என்கிற இடத்திலிருந்து வெறும் ஒரு தூரமான இடத்துல சாரிபாத் என்கிற ஒரு இடத்திற்கு செல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். If you see the map, it will be more than 100 kilometers. அந்த கேரித் என்ற இடத்துக்கும் சாரிபாத் என்ற ஊருக்கும் இடையிலே எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று ஒரு மேப்ல நாம் பார்த்தால் அது 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. To walk 100 kilometers. 100 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். Without food, without water. சாப்பாடு தண்ணீர் இல்லை. No murmuring.
அப்பொழுதும் அங்கே முறுமுறுப்பு இல்லை. But after all these things, we know that he brought fire from heaven and he killed nearly 450 prophets of Baal. அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து பாகாலுடைய 450 தீர்க்கதரிசிகளை கொல்லுகிறார். Yeah, we know that incident in 1 Kings chapter 18. I don't want to go through that. நான் அதை வாசிக்க விரும்பவில்லை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். But towards the end, after he has done everything, இவை எல்லாவற்றையும் செய்த முடித்த பிறகு முடிவிலே he got a warning from a woman called Jezebel. யேசபேல் என்ற இந்த ஸ்திரீனிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பு எலியாவுக்கு வருகிறது. Ahab's wife. ஆகாப் ராஜாவுடைய மனைவியாகிய யேசபேல். And she said in chapter 19 verse 2, 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவள் Jezebel sent a messenger to Elijah saying, "So may the gods do to me and even more, if I do not make your life as the life of one of them by tomorrow about this time." அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். The moment he heard about it, இதை குறித்து கேட்ட மாத்திரத்திலே, it says in verse 3, he was afraid. 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் பயந்தான். The man who was always standing before the Lord now turned, he was always looking at the Lord, now he turned his eyes away from the Lord. எப்பொழுதுமே கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவர் முகத்து முன்பாக நின்ற மனுஷன் இப்பொழுது தன்னுடைய முகத்தை வேறு திசையிலே ஆண்டவர் விட்டு திருப்பி விட்டான். He was always waiting for a word from the Lord, what he should do next. அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலிருந்து எப்பொழுதுமே வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருந்த மனுஷன், But now because of fear he did not wait before the Lord. இப்பொழுது பயத்தின் நிமித்தமாக கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைக்காக காத்திருக்கவில்லை. It says about this great prophet in verse 3, he was afraid and arose and ran for his life. Verse 3, 19:3. 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். அது அவனுக்கு தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். When the brook dried up, he waited before the Lord. அந்த ஓடை வற்றி போன பிறகு ஆண்டவர் கர்த்தருக்கென்று அவர் காத்திருந்தார். But now he failed to wait before the Lord. ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்கு காத்திருக்கதை விட்டுவிட்டார். And so fear came. ஆகவே பயம் வந்துவிட்டது. Do you see the reason why we have the fear in our hearts? நம்முடைய இருதயங்களிலே பயம் ஏன் வருகிறது என்பதற்கான காரணத்தை பார்க்கிறீர்களா? You know, when he was standing before the Lord, he was fearless. கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த பொழுது எலியா பயமற்றவனாய் தைரியமுள்ள நபராய் இருந்தார். When he was listening to God, he was fearless. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த பொழுது அவர் பயமில்லாதவராய் இருந்தார். But now he did not wait. ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்கு காத்திருக்கவில்லை. He did not hear from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை கேட்கவில்லை. So he was afraid. ஆகவே பயப்பட்டார். You know, from this history we can learn lessons for us. இந்த சரித்திரத்திலிருந்து நமக்கென்று பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். The failures of this great man, it's a lesson to us. இந்த பெரிய தீர்க்கதரிசனுடைய தோல்வியிலிருந்து நமக்கு நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். When I don't stand before the Lord, when I don't live before the Lord, நான் தேவனுக்கு முன்பாக நிற்காத பட்சத்தில், நான் தேவனுக்கு முன்பாக வாழாத பட்சத்தில், when I don't listen to God, நான் கர்த்தருக்கு செவி கொடாத பட்சத்தில், when I don't trust in God's power, நான் தேவனுடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வைக்காத பட்சத்தில் fear will come. பயம் வரும். We will be overwhelmed by fear and will try to protect ourselves. நாம் பயத்தினாலே அமிழ்த்தப்படுவோம், நம்மை நாமே பாதுகாக்கும்படி நாம் பிரயத்தனம் எடுப்போம். That is why it says he ran for his life. அதனால் தான் நாம் வாசிக்கிறோம், தன் பிராணனை காக்க ஓடி போனான். He went to the nearby country, Judah. யூதா என்கிற பக்கத்து நாட்டுக்கு ஓடி போய்விட்டான். He was living in Israel, went to Beersheba. இஸ்ரவேலில் இருந்த எலியா பெயர்சபாவுக்கு போனார். And verse 4 we read, he himself went a day's journey into the wilderness and came and sat down under the juniper tree. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து. Fear came, discouragement came. பயம் வந்தது,
சோர்வு வந்தது. No, you should realize we have no right to judge Elijah because he was living under old covenant. நாம் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுகிற ஒரு நேரத்திலே பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த எலியா என்பதை நாம் மனதில் வைத்து அவரை நாம் நியாயந்தீர்க்காதிருப்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். He was afraid. For what? அவர் பயந்தார். எதற்காக பயந்தார்? For a woman, Jezebel. ஒரு ஏசபேல் என்ற ஒரு ஸ்திரீ நிமித்தம் பயந்தார். And we read, he lay down, verse 5, he lay down and slept under a juniper tree. 5ஆம் வசனம், ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். And he poured his heart to the Lord. தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஊற்றிவிட்டார். Verse 4, 4ஆம் வசனம், he requested for himself that he might die. தான் சாக வேண்டும் என்று கோரினான். He said, Lord, it's enough. ஆண்டவரே, போதும் கர்த்தாவே. See, fear bringing discouragement and self-pity. பயமானது அதைரியத்தையும் சுய பரிதாபத்தையும் கொண்டு வருகிறது. It is enough, Lord. போதும் ஆண்டவரே. This life I don't want to live. நான் இந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை. I'm always not in a comfortable place. நான் எப்பொழுதுமே ஒரு வசதியான சௌகரியமான இடத்திலே என்னால் இருக்க முடியவில்லை. Everybody is doing fine. எல்லாருமே நன்றாக இருக்கிறார்கள். But to me, problem after problem comes to me. ஆனால் எனக்கோ பிரச்சனை மேல் பிரச்சனையாக வந்து கொண்டே இருக்கிறது. It is enough, Lord. எனக்கு போதும் கர்த்தாவே. Sometimes we feel like that. சில சமயங்களிலே நாம் இவ்விதமாய் உணர்கிறோம். Overwhelmed by our situation at home and in office. வீட்டிலேயும் அலுவலகத்திலேயும் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளின் நிமித்தமாக அமிழ்த்தப்பட்டவர்களாய் நாம் இப்படி உணர்கிறோம். Or even some responsibility when we were given some responsibility. அல்லது நமக்கு சில பொறுப்பு கொடுக்கப்படும் போதும் கூட You feel, Lord, it's too much for me. ஆண்டவரே, இது எனக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவு இருக்கிறது. I am not worthy. நான் தகுதியானவன் அல்ல. That's what Elijah said. அதைத்தான் எலியா சொன்னார். I am not better than my fathers. நான் என்னுடைய பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல. Sometimes, we might feel the pressure at home. சில சமயங்களிலே வீட்டிலே நாம் சில அழுத்தங்களை உணர்கிறோம். Because of our partners. நம்முடைய வாழ்க்கை துணை நிமித்தமாக. Maybe we would have failed there some place. அங்கே வீட்டு சூழ்நிலையிலே ஏதோ ஒரு காரியத்திலே நாம் தோல்வியுற்று இருப்போம். Suddenly this thought will come to us. உடனடியாக இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு வரும். Lord, I am not better than those godly brothers. ஆண்டவரே, அந்த தேவபக்தியான சகோதரர்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, மேலானவன் அல்ல. I don't want to have any ministry in the church. சபையிலே எனக்கு எந்த ஒரு ஊழியமும் வேண்டாம். I don't want to do anything in the church. சபையிலே நான் எதையும் செய்ய விரும்பவில்லை. Even in the office. அலுவலகத்திலும் கூட. It's too tough, Lord. ஆண்டவரே, இது மிக கடினமாக இருக்கிறது. It is enough, Lord. போதும் ஆண்டவரே. One brother, said something like this. ஒரு சகோதரன் இவ்விதமாக சொன்னார். Brother, the moment I read the scriptures and I spend time in prayer, I come closer to the Lord, I see more problems coming to me. சகோதரனே, நான் வேதத்தை வாசித்து தேவனோடு நேரம் செலவழித்து தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் அப்படி ஆரம்பிக்கிறேனோ எனக்கு அதிகம் பிரச்சனை வருகிறதை தான் நான் பார்க்கிறேன். The more I come closer to the Lord, the more problems I face in my life. நான் எவ்வளவு நெருக்கமாக ஆண்டவருக்கு நெருங்கி சேர்கிறேனோ அந்த அளவுக்கு அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்கிறேன். It's enough. எனக்கு போதும். I don't want to come closer to the Lord. நான் ஆண்டவருக்கு இப்படி நெருங்கி நான் வர விரும்பவில்லை. I don't want to read the Bible. நான் வேதத்தை வாசிக்க விரும்பவில்லை. I don't want to spend more time with the Lord. நான் ஆண்டவரோடு அதிக நேரம் செலவழிக்க விரும்பவில்லை. I'll just read one verse. நான் ஒரு வசனம் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். Just come to the church. சபைக்கு ஏதோ வருகிறேன். I'll sit in the corner. ஏதோ ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொள்வேன். Listen to the message. செய்தியை கேட்கிறேன். I'll just go. நான் போய் விடுவேன். Discouragement. சோர்வு, self pity, சுய பரிதாபம், fear, பயம். That's what Elijah was plagued with. இவைகளினால் தான் எலியா சூழப்பட்டார். A man who was standing before the Lord, now he is sleeping before the Lord. கர்த்தருக்கு முன்பாக நின்ற மனுஷன் இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணுகிறவராய் இருக்கிறார். And in this incident we see the heart of God. இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய இருதயத்தை நாம் பார்க்கிறோம். See what a wonderful God that we have. எவ்வளவு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். That is a great encouragement for all of us. அது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறதா. We can see the heart of God in this situation. இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய இருதயத்தை நாம் பார்க்க முடிகிறது.
I know sometimes when people come, expressing their fears, சில சமயங்களிலே ஜனங்கள் தங்களுடைய பயத்தை வெளிப்படுத்தி நம்மிடத்திலே சொல்லும்படியாக வருகிறார்கள். we husbands know how often our wives comes to us and tell their fears, express their fears. புருஷர்களாக இருக்கிற நாம் நம்முடைய மனைவிமார் நம்மிடத்திலே வந்து தாங்கள் எதை குறித்து பயப்படுகிறார்கள் என்பதை குறித்து நம்மிடத்தை சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். One time we encourage them. ஒரு சில சமயங்களில் நாம் அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். First we encourage them. முதலாவது நாம் அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். And we think they will come out of the fear. அந்த பயத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். But after a day or two again the same fear comes. அல்லது ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதே பயம் திரும்ப வருகிறது. When they come and tell us, அவர்கள் வந்து நம்மிடத்தில் சொல்லும் பொழுது we get little irritated within ourselves. நமக்குள்ளாகவே நாம் சற்று எரிச்சல் அடைகிறோம். I told you, no. நான் சொன்னேன் அல்லவா, God is on the throne. No. தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். How many promises that we have? எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. Why do you fear? ஏன் நீ பயப்படுகிறாய்? It was not in spirit of encouragement, but the spirit of little frustration. இந்த சமயம் அவர்களை நாம் ஒரு உற்சாகப்படுத்துகிற ஆவியோடு அல்லாதபடிக்கு ஒரு எரிச்சலுடைய ஒரு சலிப்படைந்த ஆவியோடு நாம் அவரிடத்திலே பதிலளிக்கிறோம். I don't know about others, I have done that. நான் மற்றவர்களை குறித்து எனக்கு தெரியவில்லை, நான் விதமாக செய்திருக்கிறேன். But we see here the heart of God. ஆனால் இங்கே தேவனுடைய இருதயத்தை நாம் பார்க்கிறோம். God did not say one word of condemnation to Elijah. இங்கே தேவன் எலியாவை பார்த்து ஒரு ஆக்கினை தீர்ப்பு சொல்லுகிற வார்த்தையும் சொல்லவில்லை. God did not say, hey, you killed 450 false prophets, now why you are fearing? ஆண்டவர் எலியாவை பார்த்து நீ 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டவனாயிற்றே, ஏன் இப்பொழுது பயப்படுகிறாய் என்று கேட்கவில்லை. God even did not say to him, you are standing before me, but now you are not standing before me, and that is why you are having fear. He did not say that. எலியா, நீ எனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த மனுஷனாக இருந்தாய், ஆனால் இப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கவில்லை, அதனால் தான் உனக்கு இந்த பயமெல்லாம் வருகிறது என்று அப்படியும் ஆண்டவர் எலியாவை பற்றி சொல்லவில்லை. Are you such a godly person that you are now sleeping instead of doing my work? God did not speak like that. நீ ஒரு தேவ மனுஷனாக இருக்க நீ தேவனுடைய பணியை செய்வதற்கு பதிலாக இப்படி ஒரு சூரிய செடியின் கீழே படுத்துக்கொண்டா இருப்பது என்று அவெல்லாம் கேட்கவில்லை. No word of condemnation. எந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பு செய்கிற வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. You know what the Lord did? அவர் என்ன செய்தார் தெரியுமா? No exhortation, no preaching. அங்கே இந்த புத்திமதி பிரசங்கம் எதுவுமே இல்லை. He just sent an angel to him. ஒரு தேவதூதனை அனுப்பினார். And the Lord told the angel, go and touch him. தூதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவனை போய் அவனை தொடு. Don't speak anything to him. அவனுக்கு எந்த வார்த்தையும் நீ பேச வேண்டாம். Don't give him a exhortation. இந்த ஒரு புத்திமதியும் அவனுக்கு நீ தர வேண்டாம். Give him the food. அவனுக்கு போஜனம் கொடு. Touch him. அவனை தொடு, தட்டி tell him arise and eat. எழும்பி இதை புசி என்று சொல். That's the heart of God. இதுதான் தேவனுடைய இருதயம். And Elijah, he got up, எலியா எழுந்தார், looked all around and saw the bread cake and the jar of water. அவன் எழுந்திருந்து 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து 6 6ஆம் வசனம், விழித்து பார்க்கிற போது தழலில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்திலே தண்ணீரும் தலைமாட்டில் இருந்தது. The Lord was trying to encourage him. ஆண்டவர் எலியாவை உற்சாகப்படுத்த முயற்சித்தார். The word, that bread is the picture of a word. அந்த அப்பமானது வேதத்துக்கு வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. Through a messenger. ஒரு தூதன் மூலமாக. It's an encouragement the Lord is giving him. ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு உற்சாகத்தை அனுப்புகிறார். So did he get encouragement? அந்த உற்சாகத்தை எலியா பெற்றுக்கொண்டாரா? It says last part, he ate and drank and again lay down. பிற்பகுதியில் நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். He did not get up to stand before the Lord. அவன் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்க அவன் செய்யவில்லை. He ate it and sweetly slept again. அவன் எழுந்து அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். Such was the discouragement. அவ்வளவு அதேரியம் அடைந்திருந்தான். So what did the Lord say? ஆண்டவர் என்ன சொன்னார்? Hey, I encouraged you, why you are still sleeping? நான் உன்னை உற்சாகப்படுத்தினேனே, ஏன் இன்னும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றா கேட்டார். No, the Lord did not ask like that. இல்லை, அவ்விதமாக ஆண்டவர் கேட்கவில்லை. He sent the angel again. திரும்பமாக தூதனை அனுப்பினார். Second time. இரண்டாவது முறை. Go and touch him. போய் அவனை தொடு. Give him something to eat. அவன் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடு. Give him a word. அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடு. No, he has to go a long way. நீ வெகு தூரம் பிரயாணம் பண்ண வேண்டும். The journey is too great for you.
நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். The Lord was trying to show his power to him. தேவன் தம்முடைய வல்லமையை எலியாவுக்கு காண்பிக்க விரும்பினார். No sermon, எந்த ஒரு பிரசங்கமும் இல்லை, no condemnation, எந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. even the second time. இரண்டாம் முறையும் கூட Just gave bread, a cake and water. ஒரு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். And now verse 8, and now he arose and ate and drank and went in that strength of the food for 40 days and 40 nights to Horeb, the mountain of God. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். What is the Lord trying to say to a discouraged person? ஒரு சோர்வடைந்திருக்கிற நபரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? A person who is under fear, பயத்தினால் பிடிக்கப்பட்ட நபரை பார்த்து என்ன சொல்ல who விரும்புகிறார்? is under self pity. சுய பரிதாபத்தினாலே பிடித்திருக்கப்பட்ட நபரை பார்த்து We read, the Lord is trying to tell him, you come to the mountain of God. நீ தேவனுடைய பர்வதத்திற்கு வா என்று சொல்லுகிறார். Come to my presence. என்னுடைய பிரசன்னத்துக்கு வா. Yes, brothers and sisters. ஆம் சகோதர சகோதரிகளே, God never condemns. தேவன் ஒருபோதும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. He gives us a word. அவர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். And he asks us to come to his presence. அவருடைய பிரசன்னத்துக்கு வரும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். To listen to him. அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக. God wants to talk to such person. அப்படிப்பட்ட நபர்களிடத்திலே தேவன் பேசும்படி விரும்புகிறார். God wants to show his power to such a person. அப்படிப்பட்ட நபரிடத்திலே தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி தேவன் விரும்புகிறார். Can we think of a person who just had a bread cake and water, and that person can walk for 40 days and 40 nights without any water or bread? சாதாரணமான ஒரு அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் குடித்த ஒரு நபர் 40 நாள் இரவு பகல் வேறு எந்த உணவும் தண்ணீரும் சாப்பிடாமல் குடிக்காமல் அவரால் நடக்க முடியும் என்பதை யோசித்து பார்க்கிறீர்களா? And he has to walk nearly 450 kilometers. கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரம் அவர் பிரயாணம் பண்ணினார். From Beersheba to Horeb, the mountain of God, it's about nearly 400 kilometers. பெயர்செபாவிலிருந்து ஓரேப் பர்வதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரம். From Chennai to Madurai. சென்னையிலிருந்து மதுரை இருக்கிற தூரம் வரைக்கும் By walk. நடந்தே சென்றார். That's just having one meal and one jug of water. ஒருவேளை சாப்பாடு, ஒரு ஜார் தண்ணீர். And he came there. அந்த தேவனுடைய பர்வதத்திற்கு அவர் வந்தார். Without food, without water. சாப்பாடு தண்ணீர் இல்லாதபடிக்கு. The Lord was giving a message. Elijah, this is my power. I can give you anything. I can protect you. I can provide all that you need. இதைத்தான் தேவன் எலியாவுக்கு சொல்லி உற்சாகப்படுத்த விரும்பினார். எலியாவே, நான் உன்னை எவ்விதத்திலும் உன்னை எதையாவது கொடுத்து நான் உன்னை பலப்படுத்த முடியும். I want you to realize my power. நீ என்னுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to come to the mountain, to my mountain, to my presence. என்னுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய என்னுடைய பர்வதத்துக்கு நீ வர வேண்டும் என்று விரும்புகிறேன். But nothing moved Elijah. ஆனால் எலியாவை ஒன்றுமே அசைக்கவில்லை. And even the Lord asked him to walk to the top of the mountain, climb to the top of the mountain. அந்த மலை உச்சிக்கு வரும்படி ஆண்டவர் அழைத்தார். He walked, even to walk in the plains for 400 kilometers, that itself will be very tiresome. But to walk over a mountain, the mountain of God, Horeb, it's how difficult it would have been, but he did it. ஒரு சமதளத்திலே நடக்கிறது, 400 கிலோமீட்டர் நடக்கிறது என்பதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த ஒரு மலை, ஒரே மலை, தேவனுடைய பர்வதத்துக்கு நடப்பது அது எவ்வளோ பெரிய காரியம். The Lord was showing his power to Elijah. தேவன் தம்முடைய வல்லமையை எலியாவுக்கு காண்பித்தார். Again in verse 9, திரும்பமாக 9ஆம் வசனத்திலே he பார்க்கிறோம். came to a cave and lodged it there. அங்கே அவன் ஒரு கெபிக்கு போய் தங்கினான். And the word of the Lord came to him. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாயிற்று. The Lord was asking him, what are you doing here, Elijah? எலியாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? The same old story he was repeating. அதே பழைய கதையே திரும்ப வருகிறது.
Same discouragement, அதே சோர்வு, same self-pity. அதே சுய பரிதாபம். Lord, I'm been very zealous for you. ஆண்டவரே, நான் கர்த்தருக்காக உமக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். If nobody is following, no people around, no Israelite is following you, they all forsaken you. இஸ்ரவேலர் ஒருவரும் உம்மை பின்பற்றுகிறதில்லை, எல்லாரும் உம்மை விட்டுவிட்டார்கள். They have torn down your altars. உம்முடைய பலிபீடங்களை அவர்கள் தகர்த்து போட்டு They விட்டிருக்கிறார்கள். killed your prophets. உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று விட்டார்கள். I am the only one remaining. நான் ஒருவன் மாத்திரம் தான் மீதியா இருக்கிறேன். And now they are seeking my life also. இப்பொழுது என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். Same old story, this story of self-pity. சுய பரிதாபம் என்கிற பழைய அது கதையே பேசுகிறார். The Lord did not rebuke him. ஆண்டவர் அங்கேயும் எலியாவை கடிந்து He did கொள்ளவில்லை. not condemn him. எலியாவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. He said, Elijah, go to the top of the mountain and stand on the mountain. சொல்லுகிறார், எலியா நீ மலை உச்சிக்கு போ, அங்கே போய் நில். Verse 11. 11ஆம் வசனம். And it says, a great and a strong wind was rending the mountains and breaking in pieces the rocks before the Lord. அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. Just realize this. இதை சற்று உணர்ந்து Just பாருங்கள். imagine what was happening there. அங்கே என்ன நடந்தது என்பதை குறித்து சற்று கற்பனை செய்து He பாருங்கள். was standing on the top of the mountain, அந்த மலையின் உச்சியில எலியா நின்று கொண்டிருந்தார். and there was such a strong wind, பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. like a high pressure wind, I would say. ஒரு பயங்கரமான அழுத்தம் நிறைந்த ஒரு காற்று என்று சொல்லலாம். Strong, great and strong wind. பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. It was so powerful அது மிக வலிமையுடையதா இருந்தது. that the mountains are being broken into pieces. அந்த பர்வதங்கள் துண்டு துண்டாக பிளக்கிற அளவுக்கு அது வலிமையுடையதா இருந்தது. Rocks were flying all around him. அவரை சுற்றிலும் காற்றிலே கற்கள் அந்த பறந்து கொண்டிருந்தது. You know the pressure when we do borewell in our homes. நம்முடைய வீட்டிலே போர் போடும் பொழுது They use high pressure air. அதிக அழுத்தம் நிறைந்த காற்றை பயன்படுத்தி துளை போடுவார்கள். It penetrates through strong rocks. வலிமையான அந்த கற்களை இந்த பாறையும் தகர்த்து அந்த ஓட்டை போடும். And all the rocks is becoming powder because of that pressure, high pressure. அந்த அதிக அழுத்தமுள்ள காற்று அங்கே போகிறதுனாலே அங்கே கற்பாறையா இருந்தாலும் அது பொடி பொடியாக மாறிவிடும். If we apply that pressure into our stomach, a hole will be formed. நம்முடைய வயிற்றுக்கு நேராக அந்த அவ்வளவு அழுத்தத்தை அனுப்பினால் ஒரு ஓட்டையே விழுந்துவிடும். Rocks were flying around him. கற்கள் அவர் சுற்றிலும் பறந்து கொண்டிருந்தது. But what happened to his life? அவனுடைய வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு என்ன நடந்தது? Did it harm him? அது அவரை பாதித்ததா? Nothing happened to his life. அவருடைய ஜீவனுக்கு அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. That wind is not from the Lord. அந்த காற்று கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அல்ல. The Lord allowed it. ஆனால் ஆண்டவர் அதை அனுமதித்தார். It says the Lord was not in the wind. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காற்றிலே ஆண்டவர் இல்லை. The Lord was teaching him something. கர்த்தர் எலியாவுக்கு ஒன்றை போதித்தார். Even if problems are flying all around you, உன்னை சுற்றிலும் பிரச்சனைகள் பறந்து கொண்டு சுற்றி அலைந்தாலும், you don't need to fear, Elijah. எலியாவே நீ பயப்பட தேவையில்லை. I can protect you. நான் உன்னை பாதுகாப்பேன். No harm to you. உனக்கு எந்த ஒரு சேதமும் நேரிடாது. No rock can touch you. எந்த ஒரு கன்மலையும் உன்னை தொடாது. But did it do any effect in his life? ஆனால் அது அவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினதா? Nothing. இல்லை. Second time. இரண்டாவது முறை Again another thing happened. இன்னும் ஒரு காரியம் நடந்தது. Verse 12. 12ஆம் வசனம். An earthquake. ஒரு பூமி அதிர்ச்சி. Verse 11. 11ஆம் வசனம். After the wind an earthquake. இந்த காற்றுக்கு பிறகு ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. The Lord was not in that earthquake. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. The Lord allowed it. ஆண்டவர் அதை அனுமதித்தார். He was on the top of the mountain. எலியா அந்த மலை உச்சியிலே நின்று கொண்டிருந்தார். He has nothing to hold. எதையும் பிடித்து If you are in this room, இந்த அறையிலே நின்றிருப்பாரானால், if we are in this room, நாம் இந்த பூமியில இருக்கும் இந்த அறையில இருந்தால், and if there is an earthquake, இங்கே ஒரு பூமி அதிர்ச்சி நடைபெறுகிறது, we will try to hold to something. நாம் எதையாவது ஒன்றுக்கு காண்பித்தார். Hey, you are my servant. எலியாவே நீ என்னுடைய ஊழியன், You are my child. நீ என்னுடைய பிள்ளை, Nothing can harm you. உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. You don't need to fear. நீ பயப்பட தேவையில்லை. You don't need to run for life. நீ உன் பிராணனை காக்க நீ ஓட தேவையில்லை.
even in the midst of flying rocks, I could protect you. பெருங்கற்கள் உன்னை சுற்றி பறக்கிற போதிலும் நான் உன்னை பாதுகாப்பேன். Brothers and sisters, that was a message to all of us. சகோதர சகோதரர்களே, அதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவன் சொல்லுகிற செய்தி. The Lord can protect in spite of all our problems. நம்முடைய எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை பாதுகாக்க முடியும். He loves us. அவர் நம்மை நேசிக்கிறார். We are His children. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். Nothing will happen to us without His permission. அவருடைய அனுமதி இல்லாதபடிக்கு நமக்கு ஒன்றும் நடைபெறாது. Even if things, too strong for us to bear, no harm to our life. நாம் சகிக்க முடியாத அளவுக்கு காரியங்கள் நிகழ்ந்தாலும் ஒன்றுமே நம்மை சேதப்படுத்த முடியாது. Finally the Lord spoke to him. கடைசியில் ஆண்டவர் அவரிடத்தில் பேசினார். Verse 12, after the fire there was a sound of a gentle blowing. 12ஆம் வசனம் பிற்பகுதி, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. Has no condemnation. அங்கே ஒரு ஆக்கினை தீர்க்கும் செய்தி அல்ல. The Lord was speaking so gently to him. மிக சாந்தமாக மெல்லிய சத்தத்திலே ஆண்டவர் பேசினார். It's not a word. அது ஒரு வார்த்தை அல்ல. But through all the circumstances the Lord was speaking to him. அந்த எல்லா சூழ்நிலைகளின் மூலமாக ஆண்டவர் அவரிடத்திலே ஒன்றை பேசினார். And Elijah heard it. எலியா அதை கேட்டபோது He worshipped the Lord. அவர் தேவனை ஆராதித்தார். He wrapped his face in his mantle. தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு, I heard a voice. வெளியே வந்து நின்ற பொழுது ஒரு சத்தம் உண்டாயிற்று. Same question. அதே கேள்வி. What are you doing here, Elijah? இங்கே உனக்கு என்ன காரியம் எலியா? Elijah knew that he was running for his life out of fear. பயத்து நிமித்தமாக தான் பிராணனை காத்துக்கொள்ளும்படி நான் ஓடுகிறேன் என்று எலியா அறிந்திருந்தார். But not even once did he tell the Lord that, Lord, I was afraid. ஆனால் ஒரு முறை கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பயப்படுகிறேன் என்று எலியா சொல்லவில்லை. Fear, self-pity, discouragement. பயம், சுய பரிதாபம், அதைரியம். In spite of all these demonstrations, what the Lord demonstrated to him, it did not go. இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் நடப்பித்து கண்களுக்கு முன்பாக காட்டின பொழுதும் அது அவருடைய இதயத்துக்குள்ளாக போகவில்லை. What are you doing here? நாம் இங்கே என்ன காரியம், நமக்கு என்ன காரியம்? What are you doing here, Elijah? எலியா, நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Again the same old story. திரும்பமாக அதே பழைய கதையை சொல்லுகிறார். I have been very jealous for the Lord. நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். Everyone forsaken you. எல்லாரும் உம்மை தள்ளிவிட்டார்கள். I am the only one remaining. நான் தான் மீதியா இருக்கிறேன். I am only one living, pure life. நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறேன். But my wife is not understanding me. என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ளுகிறதில்லை. My husband is not understanding me. என்னுடைய கணவன் என்னை புரிந்து கொள்ளுகிறதில்லை. My boss is not understanding me. என்னுடைய மேல் அதிகாரி என்னை புரிந்து கொள்ளுகிறதில்லை. Brothers, there is a lesson from the life of Elijah. சகோதரர்களே, எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு இது ஒரு பாடமாய் இருக்கிறது. If you don't trust the power of God, தேவனுடைய வல்லமை நீங்கள் நம்பாத பட்சத்தில், in spite of the Lord showing his power to us again and again, திரும்பமாக தேவன் தம்முடைய வல்லமையை நமக்கு காட்டிக் கொண்டு வந்திருக்கிற பொழுதும், in spite of all the promises that given us in the new covenant, புதிய உடன்படிக்கையிலே தேவன் நமக்கு ஏராளமான இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிற போதும், but if you again yield to self pity, discouragement continuously, நாம் திரும்பமாக தொடர்ந்தேச்சையாக அதைரியத்துக்கும் சுய பரிதாபத்துக்கும் இடம் கொடுத்து கொண்டிருப்போமானால், that's not good for us. அது நமக்கு நல்லதல்ல. That was not good for Elijah. அது எலியாவுக்கு நல்லதா இருக்கவில்லை. You know what the Lord did? எலியா, அது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? He took Elijah and put him on the shelf. எலியாவை தூக்கி அவர் ஓரம் கட்டி விட்டார். Okay, if you are fearful, if you say it is enough, okay. All that I planned for you, I put it on the shelf. The Lord said to him. நீ பயப்படுகிறவனாய் இருந்து போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிறவனாய் இருப்பாயானால், உனக்கென்று நான் வைத்திருந்த நோக்கத்தை எல்லாவற்றையும் நான் மாற்றி உன்னை நான் ஓரம் கட்டி விடுகிறேன் என்று சொல்லுவார். Verse 15. 15ஆம் வசனம். Okay, you go, return on your own way. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போ. You anoint Hazael king over Aram. ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. You anoint Jehu. யெகூவை அபிஷேகம் பண்ணு. And you anoint Elisha on Elisha, your place. எலிசாவை In your place. எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. You are not going to be my prophet anymore. நீ இனியும் தொடர்ந்து என்னுடைய தீர்க்கதரிசியாக இருக்க போவதில்லை. I am going to replace you. நான் உன்னை மாற்றப் போகிறேன். The plans that I have made for you,
நான் உனக்கென்று வைத்திருந்த அந்த திட்டங்கள் I'm going to put an end to it. அதற்கு நான் ஒரு முடிவை நான் வைக்க போகிறேன். So I have chosen somebody else in your place. உன்னுடைய ஸ்தானத்திலே வேறொரு நபரை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். That's very dangerous. அது மிக ஒரு பயங்கரமான ஒரு காரியம். We will lose the plans if we keep on yielding to self-pity, discouragement and fear continuously, and if we are not willing to turn back from that after seeing the power of God, the purposes the Lord has planned for us will not be fulfilled. That's the lesson we learn. நாம் சுய பரிதாபத்துக்கும் பயத்துக்கும் அதைரியத்துக்கும் நான் தொடர்ந்தேச்சியாய் இடம் கொடுத்து கொண்டு தேவன் எத்தனையோ காரியங்களை நமக்கு காண்பித்தாலும் அப்படி தொடர்ந்து நான் இடம் கொடுத்து கொண்டிருப்போமானால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த திட்டங்களை எல்லாம் அவர் மாற்றி முடிவு வைத்து விடுவார். And now we are in a very far better place. இப்பொழுது நாம் மிக மிக ஒரு நல்ல மேலான நிலைமையில் இருக்கிறோம். God has given us the Holy Spirit. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். We know how Peter was fearful. பேதுரு எப்படி பயப்படுகிறவராக இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Before the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னதாக. But after the day of Pentecost. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு he was not that fearing Peter. இப்பொழுது அவர் பயப்படுகிற ஒரு பேதுருவாய் இல்லை. He was as bold as a lion. ஒரு சிங்கத்தை போல ஒரு தைரியமுடையவராய் பேதுரு இருந்தார். Yes, brothers and sisters, what Elijah did not have, we have that privilege. சகோதர சகோதரிகளே, எலியாவுக்கு இல்லாத அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். We have the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். That is why we need to be filled in the Holy Spirit. It's very, very important. அதனால தான் நாம் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டியது மிக முக்கியம். We have to be baptized in the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். Please seek the Lord. Don't learn to live without the power of the Holy Spirit. தயவுசெய்து ஆண்டவரை தேடுங்கள். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இல்லாதபடிக்கு வாழ பழகிக் கொள்ளாதீர்கள். Seek desperately for the baptism of the Holy Spirit. நிர்கதியான நிலைமையில இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். Otherwise we will not fulfill what the Lord has planned for us. அல்லது தேவன் நமக்கென்று தீர்மானித்திருக்கிறவர்களை திட்டமிட்டிருக்கிறவர்களை நாம் நிறைவேற்ற முடியாது. We have to be filled in the Holy Spirit every day. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும். He is willing to give us. அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். He gives his spirit without measure. That's what John 3:34 says. யோவான் 3:36 வாசிக்கிறோம், அவர் ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறார். But only if I ask he will give. ஆனால் நான் கேட்டால் மாத்திரமே அவர் கொடுப்பார். Only if I seek he will give. நான் தேடினால் மாத்திரமே நான் கண்டடைவேன். Only if I know he will give. நான் தட்டினால் மாத்திரமே அவர் அதை கொடுப்பார். If I don't ask he will not give us. We will not receive it. நாம் கேட்காவிட்டால் நாம் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. Otherwise we will have fear. இல்லாத பட்சத்தில் நமக்கு பயம்தான் இருக்கும். We will yield to self pity and discouragement. நாம் சுய பரிதாபத்துக்கும் சோர்வுக்கும் நாம் இடம் கொடுத்து விடுவோம். I believe Elijah realized what he did and he repented. எலியா தான் செய்த காரியம் இதைத்தான் நான் செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர் மனம் திரும்பியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Because the Lord put him in the shelf because of his fear. ஏனென்றால் அவருடைய பயத்தின் நிமித்தமாக எலியாவை ஓரங்கட்டி விட்டார் தேவன். And he understood why, the plans God has planned for me, I am not able to fulfill. ஆண்டவரே, தேவன் எனக்கென்று வைத்திருந்த திட்டத்தை எல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாமல் போகிறதே என்று அவர் உணர்ந்திருப்பார். And he would have repented. அவர் மனம் திரும்பி இருந்திருப்பார். It was not mentioned in the scriptures. அது வேத வாக்கியங்களிலே சொல்லப்படவில்லை. But I believe he repented. ஆனாலும் அவர் மனம் திரும்பி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Because again the Lord started using him. ஏனென்றால் திரும்பமாக ஆண்டவர் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். Few chapters later we see how he boldly went and faced King Ahab and gave him a judgment. ஏனென்றால் ஒரு சில அதிகாரங்களுக்கு பிறகு ஆகாப் ராஜாவினிடத்திலே முன்பாக போய் நின்று தைரியமாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். And again in 2 Kings we read how he brought fire from above and killed many soldiers who came to arrest him. ரெண்டு ராஜாக்களிலேயும் நாம் வாசிக்கிறோம் எப்படி தன்னை பிடிக்க வந்த அந்த சேவர்கள் அவர்களை அவர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அவர் அழித்து போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். You read that in 2 Kings chapter 1. ரெண்டு ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்க முடியும். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, what is the lesson? நமக்கு இதனால் வருகிற பாடம் என்ன? When there is a fear, ஒரு பயம் இருக்கும் பொழுது you should seek God's word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தேட வேண்டும். You should seek the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை தேட வேண்டும். That's what the Lord said to Elijah, come to my mountain. அதைத்தான் எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பர்வதத்திற்கு நீ வா, come to my presence. என்னுடைய சமூகத்துக்கு நீ வா. And today we have something more,
As we heard, we can have the baptism of the Holy Spirit. இன்றைக்கு நமக்கு அதை காட்டிலும் மேலான ஒன்று பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது. To overcome self-pity, fear, discouragement and self-pity. To overcome fear, பயத்தை மேற்கொள்வதற்கும் சுய பரிதாபத்தையும் சோர்வையும் மேற்கொள்வதற்கும் we have the power of the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கிறது. Let us seek that. அந்த ஆவியின் நிறைவை அபிஷேகத்தை நாம் தேடுவோம். God never condemns. தேவன் ஒருபோதும் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் அல்ல. He never rebukes us. அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல. But he invites us to come to his presence. அவருடைய பிரசன்னத்துக்கு வரும்படியாக நம்மை அழைக்கிறார். To seek him for the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தேடும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். And that's the heart of God. அதுதான் தேவனுடைய இருதயமாக இருக்கிறது. That's what we learn from the life of Elijah. இதைத்தான் நாம் எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. And the days that's coming, it may make us fearful. வருகிற நாட்கள் நம்மை பயப்படுகிறவர்களாய் மாற்றும்படியான சோதனை இருக்கிறது. When persecution comes, உபத்திரவம் வரும்பொழுது, we are in the flesh and we will be tempted. நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், நாம் சோதிக்கப்படுவோம். To fear. பயப்படும்படிக்கு நாம் சோதிக்கப்படுவோம். But if you have the Holy Spirit, ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, like the early disciples, ஆதியிலே இருந்த அந்த சீஷர்களைப் போல, they also had faced persecution. அவர்களும் உபத்திரவத்தை சந்தித்தார்கள். But they faced it with boldness. ஆனால் தைரியமாய் அந்த உபத்திரவத்தை சந்தித்தார்கள். We need not be like Elijah. Is not our example. எலியா நம்முடைய மாதிரி அல்ல. But we can learn from his life. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.